நீ எதுக்கு கத்துற? அதுவா, காலையிலே ஒரு கெட்ட கனவாக்கில். என்னது? நான் 4 மணிக்கு எழுந்து படிக்கிற மாதிரி. உனக்கம்மா? ஏய், நான் மேலே ஒரே சத்தம் கொயமோயன்னு கத்திட்டே இருக்கீங்க 2 பேரும். அது ஒரு பேட் ட்ரீம்மா. இந்த வயசுல ட்ரீமு. காலையில வந்தோமா ஹோம்ஒர்க் பண்ணோமான்னு இல்லை, மம்மிக்கு தான் கை அடிபட்டிருக்குல, உன் வேலையை நீ பார்த்துக்க வேண்டியது தானே. என்ன காலையில ஹோம்ஒர்க் முடிச்சா ஈவினிங் பீஸ்ஃபுல்லா விளையாடலாம்ல. அம்மா, நான் வேணா காலைல விளையாடிட்டு ஈவினிங் படிக்கட்டுமா? பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு? தெரியுமே, ஓடி விளையாடு பாப்பா, குழந்தைய ஹோம்ஒர்க் பண்ணுன்னு டார்ச்சர் பண்ணாத பாப்பா சொல்லிருக்காருல. சின்ன வயசு யோகி பாபு நினைப்ப மனசுல. காலை எழுந்த உடன் படிப்பு, மாலை முழுவதும் விளையாட்டுன்னு சொல்லியிருக்காரு, தெரியுமா? இது எப்பம்மா சொன்னாரு? அது once upon a time somewhere in தமிழ்நாடு லாங் அகோ எப்பயோ சொன்னாரு. அப்ப நீ பிறந்திருக்கவே மாட்ட. அம்மா, அப்ப நீங்களே பிறந்திருக்க மாட்டீங்கம்மா. அதுக்கு உன்னை போய் நான் ஹோம்ஒர்க் பண்ணுன்னு சொன்னேன். ஹிஸ்டரி கேக்குதோ? பாரதியார் சொல்லிட்டாரா? அப்ப நான் ஹோம்ஒர்க் பண்ணிடுறேன். சண்டே அதுவுமா ஆழியா ஸ்கூல்லேருந்து ஃபோனா? ஐயோ, கேஸ் பெருசோ. ஹலோ சார், சொல்லுங்க சார். குட் நியூஸ் சார். சார் என்ன சார், ஸ்கூலு நைட் 9 o'clock வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்களா? சார், இது ஆழியாவோட வீடு சார், நீங்கள் தப்பாக கால் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. ஆழியாக்கு அவார்டா? ஆழியா ஆழியா, ஐயோ நான் என்ன பரபரப்புல இந்த பொண்ணு பாரு, எழுந்துடுறீ. என்னம்மா? நேத்து ஸ்கூல்ல ஏதாவது ஃபார்ம் கொடுத்தாங்களா? ஆமா, ஏதோ கொடுத்த மாதிரியா? அது என்ன ஃபார்ம் தெரியுமா? உன் ஸ்கூல்ல டாப் 10ல பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணிருக்காங்களாண்டி. என்னையா? என்னாலும் நம்ப முடியல, ஆனா அதான் உண்மை. இப்போ அந்த சார் வருவார் இன்ஸ்பெக்ஷனுக்கு, அந்த ஃபார்ம் இருந்தாதான் நீ ஃபர்ஸ்ட் வந்தாலும் அந்த மெடல் உனக்கு கொடுப்பாங்க. ஆழியா அம்மா, நான்லாம் டாப் 10 வந்ததே அதிசயம்மா. ஐயோ, இப்படிலாம் மனசு உடைஞ்சு பேசக்கூடாது ஆழியா. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. அம்மா, அந்த ஃபார்மை கண்டுபிடிக்கிறோம், எப்படியாவது வின் பண்றோம். ஃபாலோ மீ. நீ படிச்சுதான் ஜெயிக்கல, நடிச்சாவது ஜெயிச்சிடுறீ. ஓகே, போய் தேடு, ஃபார்மை தேடு. ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு. சார், டமடா ஸ்கூல்ல இருந்து வந்த சார் நீங்க? ஆமா மேடம், ஆமா. என்னாச்சு மேம் கையில? ஐயோ, இது பரவாயில்ல சார், வாங்க சார். ப்ளீஸ் வெல்கம். என்ன பாக்குறாரு சார்? உட்காருங்க சார். எங்க வீடாங்க இது? வீட்டுக்குள்ள வந்த மாதிரியே இல்லைங்க சார். நேத்து தான் சார் இதை தொடச்சு என் கையெல்லாம் உடைச்சுக்கிட்டேன். இல்லைங்க, கோயிலுக்குள்ள வந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஓ சார், சாமி சார், உட்காருங்க சார். எங்க ஆழியா? தோ கூப்பிடுறேன் சார். ஆழியா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. இதை பிடிங்க. மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லாரு. ஐயோ சார், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மாமா வேண்டாம். என்னம்மா இதெல்லாம்? மாதா பிதா குரு தெய்வம், இவங்களெல்லாம் வேண்டாம எப்படி? இப்பவே என் ஹார்ட் ரொம்ப டச் பண்ணிட்டமா. இதுக்கே இப்படினா இன்னும் நிறைய இருக்கு. சார் உட்காருங்க சார். சார், என்னம்மா ஆச்சு? பின்னாடி பென் இருக்கு, குத்திக்கிச்சுன்னா. மா, நீ ஏம்மா நிக்கிற? உட்காருமா. பெரியவங்க முன்னாடி உட்காருறது அவ்வளோ நல்லதில்லை சார்.
அம்மா இப்படிலாம் பேசி என்ன சின்னவனாக்காதம்மா, உட்காருமா. நீங்க சொல்றதுனால உட்கார்றேன் சார். சார் பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன் சார். நீங்க காஃபி போட்டா அவர் என்ன ஆகுறது? என்னாச்சு? அது வெயில்ல வந்திருக்கீங்க, இப்போ காஃபி குடிச்சா உடம்புக்கு நல்லது இல்ல. நீங்க வேணா சில்லுன்னு மோர் குடிக்கிறீங்களா? என்னது மோரா? ஏன் என்னாச்சு? அது குடிச்சா ஒன்ஸ் மோர் கேப்பீங்கன்னு சொல்றாங்க. போங்கம்மா, சமாளிச்சிடுறேன் போங்க. ஹோம்ஒர்க் பண்ணி முடிச்சிட்டியாமா? சார் மோர். சார் நான் போய் டிஃபன் ரெடி பண்றேன். நான் வரும்போதே சாப்பிட்டு வந்துட்டேங்க. சார் ஆழியா வீட்ல எப்படி, சமத்தா இல்ல வாளா? ஆழியா வீட்லயா? அவ குழந்தை மாதிரியா நடந்துக்கிறா? என்னங்க? அவ எனக்கு இன்னொரு அம்மா மாதிரிங்க. எங்களை குழந்தையா பாத்துப்பா. ஆழியா எப்படி ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிருவாளா? ஆழியா தானே ஹோம்ஒர்க்கு ஹோம்ஒர்க்கு ஹோம்ஒர்க்கு. நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்களா? நான் போயிட்டு வரேன். விளையாட போறியா? விளையாட்டா? பாரதியார் என்ன சொல்லிருக்காரு? அன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போகலாமா, நீயே சொல்லு. பாரதியார் சொல்லிருக்காரு, காலை எழுந்தவுடன் படிப்பு, மாலை முழுவதும் விளையாட்டுன்னு. ஏமா நீ எல்லாம் புள்ளையம்மா வளர்த்து வச்சிருக்க? நல்லதான் சார் வளர்த்துருக்கேன். நல்லா வளர்க்கல. இல்ல சார், ரொம்ப நல்லா வளர்த்து வச்சிருக்கீங்கன்னு சொன்னமா. பாப்பாவை பார்க்கும்போது இப்பவே இந்த அவார்டை கொடுத்துடணும் போல தோணுது. கொடுங்க சார். பட் இருந்தாலும் நான் பாப்பாவை சில क्वेश्चंस கேட்க வேண்டியது இருக்கு. பாப்பா கேளுங்க சார். அழியா வீட்ல பேரண்ட்ஸ்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவியாமா? ஹெல்ப்? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? காலையில கோழி கொக்கர கூன்னு கூவுறதுல இருந்து நைட் ஐஸ்காரம் பெல் அடிக்கிற வரைக்கும் என்னென்ன வேலை இருக்கோ எல்லா வேலையிலயும் நானும் ஒரு பங்கு இருக்கேன் சார். என்னம்மா சொல்ற? இவ்வளவு ஆக்டிவா இருப்பியா? பின்ன என்ன சார், பேரண்ட்ஸ் நம்ம நல்லா பார்த்துக்கிட்டா மேல இருக்கிறவன் நம்மள நல்லா பார்த்துப்பான். மேல யாரையாவது வாடகைக்கு விட்டுருக்கீங்களாமா? சார் கடவுள் சார். ஓ ஆமா அழியா. கொஞ்சம் நவுந்து உட்காருங்களா? சாரு ரொம்ப கியூட்டா இருக்காரு. சார் யாரு? இவரா? இவரு ரெண்டாவது தெய்வ குழந்தை. சரி ஆழியா, உங்ககிட்ட சில क्वेश्चंस கேட்கறேன். இப்போ ஸ்கூலுக்கு லேட்டா வந்தா பனிஷ்மெண்ட் மாதிரி கிரவுண்ட் எல்லாம் க்ளீன் பண்ண சொல்றாங்கல்ல, அது ஏன்? ஹவுஸ் கீப்பிங் பண்ற ஐயா வந்திருக்க மாட்டாங்க, அதான். அதாவது சார், ஸ்கூலுக்கு லேட்டா வந்தா நம்ம கிரவுண்டை க்ளீன் பண்ணிடலாம், சீக்கிரம் வந்தா பொறுப்பு வந்துடும். ஆக மொத்தத்துல ஒரே கல்ல ரெண்டு மாங்காய். அடடா, என்ன ஒரு ஆன்சர்! இந்த ஒரு குழந்தைக்குள்ள இப்படி ஒரு பதிலா? செகண்ட் क्वेश्चन, நியூட்டன் தலையில ஆப்பிள் விழும்போது என்ன ஆச்சு? தலை வீங்கி போச்சு. சும்மா இருடா. அதாவது சார்,
ஆப்பிள் அவருடைய தலையில விழுந்ததுனால தான் அவர் கிராவிட்டியை கண்டுபிடிச்சாரு. வெரி குட், விவி குட். எப்படிமா எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்றா? அடுத்த கேள்வி, கரை நல்லதா கெட்டதா? கரையில நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு சார். புரியலையம்மா, அது எப்படி நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும்? அதாவது சார், சர்க்கரை உடம்புக்கு கெட்டது, அக்கறை அடுத்தவங்க கிட்ட காட்டினா ரொம்ப நல்லது சார். பிரில்லியன்ட்மா, வேற லெவல்மா. போ அழியா, இவ்வளோ கொஷின்ஸ்க்கு சூப்பரா பிரில்லியண்டா ஆன்சர் பண்ணிட்டேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், உன் ஏஜ் பசங்களுக்கு என்ன பிடிக்கும்? ஸ்கூல் விட்டு வந்ததும் படிக்க சொல்லாம கொஞ்சம் டைம் விட்டு படிக்க சொன்னா ரொம்ப பிடிக்கும் சார். சண்டே லீவ் கூட படிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணாம இருந்தா ரொம்ப பிடிக்கும். ஸ்கோர் பண்ற பாருமா. எங்களுக்கு என்ன பிடிக்கும்னு ஒரு தடவை கேட்டாலே ரொம்ப பிடிக்கும் சார். சார் ஃபோன் அடிச்சிட்டே இருக்கு. என் பொண்ணுதாம்மா. ஹலோ மா, அப்பா வெளில வந்திருக்கேன், நான் திரும்ப வந்து கால் பண்றேன், சரியா? பை. என்னாச்சு சார்? என் பொண்ணுதாம்மா, இன்னைக்கு அவளுக்கு பர்த்டே. ஆனா அவளுக்கு பிடிச்சது ஏதாவது வாங்கிட்டு போய் கொடுக்கணும்னு தோணும். ஆனா அவளுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியலம்மா. உன் ஏஜ் தான் ஆகுது அவளுக்கும். சார் பர்த்டே அதுவுமா, நீங்க உங்க பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் சார். அதுவே அவங்களுக்கு ரொம்ப பெரிய கிஃப்ட் சார். சரி, இதெல்லாம் எப்படிம்மா உனக்கு தெரியுது? எனக்கும் அதே ஏஜ் தானே சார் ஆகுது, எனக்கு தெரியாதா? சரி, நான் வந்த வேலை முடிஞ்சது. ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வந்துடுறேன். என்னடி போயிட்டாரு? கிளம்பிட்டாரோ? நீங்க தான் ஓவர் ஆக்டிங் பண்ணீங்க. நானோ? நீதான் கார்ல பூல வச்சுட்டு ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ற. நீங்க ரெண்டு பேருமே ஓவர் ஆக்டிங் தான் பண்றீங்க. வர மாதிரி இருக்கு. அழியா, உனக்கு ஒன்று சொல்லவா? ம். பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்ட் உனக்கு தான். ஆலியா பெஸ்ட் ஸ்டூடெண்டா? ஆமாங்க, ஆழியா கிட்ட சின்ன சின்ன குறும்புத்தனம் இருந்தாலும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. மற்ற பசங்களை கம்பேர் பண்றதை விட ஆழியா இதில் ஒரு ஸ்டெப் மேலே தான் இருக்கா. ஆழியா, சின்ன கிஃப்டா குத்துட்டாங்களேன்னு கவலைப்படாத. ஆனுவல் டே அன்னைக்கு உனக்கு அங்கே ஒரு பெரிய கப்பே இருக்கு, மறக்காம வந்துரு. நான் வரேங்க, பாய். வரேன் ஆழியா. தேங்க்யூ சார். அவங்க எடுக்கிற முடிவு நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்கு. என்ன நடக்குதுன்னே புரியல. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நோட்டிஃபிகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. என்ன சாப்பாடு வச்சுட்டு உட்காந்து இருக்க? ஊட்டி விடணும். உங்க அம்மா என்ன பண்ணுது? கூப்பிடு, ஊட்டி விடும். அவங்க சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க. சீரியல் பார்க்குறாங்களா? பெத்த குழந்தைய விட சீரியல் முக்கியமாக போச்சு அவங்க அம்மாவுக்கு. குழந்தைய பெத்தா மட்டும் போதுமா, அது எப்படி வளர்க்கணும்னு தெரியணும். நான் ஊட்டி விடுவா.